கூட இருக்கக்கூடியவங்க மனசுக்கு நெருக்கமானவங்களுடைய ஆதரவு கூட இந்த நேரம் சிம்மராசி அன்பர்களுக்கு இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாலுமே சீக்கிரம் நிறைவேறாம தான் இருக்குது. இந்த நேரம் எது எடுத்துட்டாலும் அலைச்சல் தரதை தவிர ஆதாயங்கிறது கிடைச்ச பாடு இல்லை. ஒரு உச்சக்கட்ட வெறுப்புக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்பர்கள் இருந்துகிட்டே இருக்கிறீங்க. நாளுக்கு நாள் பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் பெரும்பாலும் இந்த நேரம் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி எவ்வளவுதான் கஷ்டம் உங்களுக்குள்ளே வச்சுருப்பீங்க, ஒரு கட்டத்தில் அது வெளிப்பட ஆரம்பிக்குது. கோபமாக வெளிப்படக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்குது. எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் நிராசையாகுதுன்னு இந்த நேரம் கோபம் கொஞ்சம் அதிகம்தான். எதிர்காலத்தை நினச்சி அதிகமாகவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுமாதிரி சூரியனோட பார்வை தொடர்ந்து உங்களுக்கு இந்த நேரம் இருக்கிறதால கொஞ்சம் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு ஒரு கோபம் அதிகமாக வர்றது, ஒரு பிடிவாதங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் பாதிப்பு அதிகம்தான். அந்த வகையில் பார்க்குறப்ப சிம்மராசி என்பவர்கள் இந்த நேரம் ஒரு சில விஷயத்தை தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், பரிகாரமாக இருக்கட்டும், இதை நீங்கள் செஞ்சு பார்க்குறது ஒரு வகையில் நல்லது தாங்க. அப்படி பார்க்குறப்ப சிம்மராசி என்பவர்கள் இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்கும், எந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும், எந்த விஷயம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பரிகாரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வார காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, உங்களுக்கு சாதகமான பலனும் உண்டு, பாதகமான பலனும் உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ராசியில் சூரியன் புதன் கேதுவோடு சேர்க்க, சூரியன் கேது சேர்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்கிறது உங்களுக்கு ஒரு சில விஷயங்களே உங்களுக்கு பாதிப்பு செலவுங்கிறது இருக்குங்க. நீங்கள் நினைக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் அப்படி தான். பெருசாக இந்த நேரம் அதிகமான விவாதம், நடந்து முடிந்த விஷயத்தை விவாதம் செய்கிறது வேண்டாம். உறவினர் வகையில் ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாட்டை நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் கொண்டு வரதும் வேண்டாம். குடும்ப வாழ்க்கையிலுமே முன்னாடி நடந்த விஷயத்தை இந்த நேரம் விவாதம் செய்யாமல் இருந்துட்டு வந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பணம் பொறுத்த வரைக்குமே வருமானத்தை உங்களால் கொண்டு வர முடியும். ஆனால் பணம் ஒரு பக்கம் வந்ததுமே அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒரு வகையில் செலவுங்கிறது வாசப்படியில் வந்து நிற்கும். அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் மனசை தூண்டுவாங்க, உங்களை உணர்ச்சி வசப்படுத்துவாங்க, வாயிலிருந்து வார்த்தை வர வைப்பாங்க. அதனால் பேச்சுவார்த்தையில் கவனம் இருந்துக்க பாருங்கள். இந்த காலகட்டத்தில் இந்த ஜாமீன் கொடுக்குறது, வாக்குறுதி கொடுக்குறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது இது எல்லாமே வேண்டாம். ஏன்னா பாதிப்புங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான். எங்கே போனாலும் மன நிம்மதி கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்கள். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் ஓரளவுக்கு சாதகம் தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவோ போராடி இருப்பீங்க. குழந்தைகளுக்காக தான் நிறைய விஷயங்களை நீங்கள் பொறுத்த வரைக்கும் பொறுத்து வந்திருப்பீங்க. வாழ்க்கை துணை வழியிலுமே ஒரு நல்ல நிலைமைங்கிறது இருந்திருக்காது. எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இருந்திருக்கும். ஒரு தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் எல்லாமே இருந்துட்டு வந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கை துணைக்குமே இந்த நேரம், குடும்ப நிர்வாகம் அவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் குடும்பத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. அதே மாதிரி இந்த கடனை நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்க, பணம் வாங்குறீங்க, ஒரு பெரிய தொகையை கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு தான் கொடுக்கணும். வெளிநபர்கிட்ட கூட கொடுத்துடலாம். அந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஏற்கனவே சொந்த பந்த வகையில் இந்த காசு பணம்லாம் வாங்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்துலையும் கொஞ்சம் பார்த்துட்டு இடத்துக்கு பாருங்கள். சுய ஜாதக ரீதியாக பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பெருசாக பாதிப்புங்கிறது இல்லை. பெருசாக தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. எத்தனை தோஷம் இருந்தாலும் அது நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு ராசி அதிபதி யார்? சூரிய பகவான் தான். சூரிய பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவபெருமானுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர். அதனால் இந்த நேரம் சிவ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது. பிரதோஷ நாட்கள் வரப்பெல்லாமே நந்தி பகவானுக்கு சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இளநீரான அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2 முக்கியமான கிரகம் இந்த குருவும் சுக்கரனும் இந்த நேரம் இணைஞ்சிருக்கிறதால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தாங்க. இந்த நேரம் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும். ராசியில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதால எத்தனை சங்கடம் வந்தாலும் நீங்கள் முயற்சி கைவிடக்கூடாது. எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அது எந்த அளவுக்கு எல்லாமே சாதகம் தாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அது சுலபமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி சூரியனுடைய பார்வை இந்த நேரம் இருக்கிறதால, அந்த சனி குரு பார்வை கூட இருக்கிறதால பெருசாக பாதிப்பு தராது.
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தீய பலன் கிடைக்கிறதா இருந்தால் கூட ராசிக்கு நெருங்காத தன்மை தான். தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அந்த நேரம் உங்களுக்கு பெருசாக பாதிப்புங்கிறது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் பாதிப்பு தராது. துணிச்சலுங்கிறது மனசில் உண்டாகும். வர்றது வரட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு வகையில் தெம்பு தான். ஆனால் அசட்டு தைரியம், அசட்டு தெம்புங்கிறது கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும், எடுத்தம் கோத்தம் செய்யக்கூடாது. வெளியூர் பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இதில் உங்களுக்கு இந்த நேரம் எந்த பாதிப்புமே இல்லை. வேலையில் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய வார்த்தை விஷயம்னு பார்த்தீங்கன்னா பேச்சு தாங்க. பேச்சு தான் பல கஷ்டத்துக்கு காரணமே. அவசரப்பட்டு பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுற மாதிரி தான் இந்த செயல்பட்டு இருக்கிறீங்க. அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே பல அற்புதங்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டு சூழ்நிலையும் உங்களால் சமாளிக்க முடியாமல் தான் இருக்கும், செய்கிற வேலையுமே சமாளிக்க முடியாமல் தான் இருக்கும். ஆனால் என்ன தான் வேலைச்சம் அதிகமாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடாதீங்க. உங்கள் மேற்பார்வையில் எது நடந்தாலுமே அது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உடம்புலையுமே நோய் நொடிங்கிறது பெருசாக இல்லை, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று, இந்த எதிர்பாலின வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கோபத்தால் இந்த நேரம் அதிகமாக உங்களால் சாதிக்க முடியாது. அதனால கோபத்தை விட பாருங்கள். மற்றபடி பண வரவு ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்துமே மந்தமான நிலைமைங்கிறது இல்லை. உங்களால் வருமானம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையிலுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படணும். நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையிலையுமே நல்ல மாற்றம்தான். அதே மாதிரி குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடு குடும்ப வாழ்க்கையில் உண்டு தான், ஆனால் பெருசாக பாதிப்பு தராது. குழந்தைகளோட விஷயத்துல இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல உதவி கிடைக்குங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயத்த வாங்குவீங்க. என்ன ஒன்று உங்களுக்குமே கொஞ்சம் திடீர் செலவுங்கிறது இருக்கும். நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, ஆனால் திடீர் செலவு கொஞ்சம் வந்துடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி அந்த அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பகைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்து தான் பக்குவமாக எல்லாருக்கிட்டையும் பழகணும். கட்சியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அலைக்கலைக்க வைப்பாங்க. அந்த நேரம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் மதிப்பு மரியாதை உங்களுக்கு எந்த வகையிலும் குறைவில்லை, அது சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கக்கூடிய தன்மை தான். கட்சி நடவடிக்கைகளை கவனிக்க பாருங்கள். தொகுதி மக்கள்கிட்ட நெருங்கி பழக பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க. மதிப்பு மரியாதை கூடி வரும், நல்ல வரவேற்பு கிடைக்கும். உங்களுக்கு படைப்பு திறன், கலைத்திறன் சிறப்பாக இருக்கிறதால கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் தான். வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்குமே சிறப்பான நேரம் தான். கல்வியில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இந்த நேரம் முன்னாடி இருந்த சுறுசுறுப்பு இல்லை, கொஞ்சம் மந்தமாயிட்டீங்க. அதை மாற்ற பாருங்கள். பழக்க வழக்கத்துலேயும் கவனம் கொடுக்க பாருங்கள். கூட பழகக்கூடிய மாணவர்கிட்டையும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அதிகமாக நெருக்கம் காட்டுறது வேண்டாம். கல்வியில் அதிகம் கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் நீங்கள் விட்டதை பிடிக்கலாம், நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு தான். நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்மராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. தேவையில்லாத கவலை, எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப பயப்படுவீங்க. கவலை விட பாருங்கள், நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம் தான். நேர்மறை சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரம். அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்குமே இந்த நேரம் செலவு இருக்குங்க. எந்த வகையில் செலவு வருதுன்னே தெரியாது. பணம் வரத்துக்கு பின்னாடியே செலவு பின்னாடியே நிற்கும். அதனால் கொஞ்சம் இந்த செலவு வகையில் திட்டமிட்டுக்கணும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த நேரம். வேலை சும்மா அதிகம் தான். சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாது, அலைச்சல் அதிகமாக இருக்கும். உடம்பை பொறுத்த வரைக்குமே ஓய்வு கேட்டு கெஞ்சும். நீங்கள் நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. பண வரவு என்னவோ இருக்கும், ஆனால் கொஞ்சம் செலவு இருக்குது. வாக்கு வன்மை சிறப்பாக இருந்துட்டா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பு தான். அதாவது பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் இனிமையை கூட்டிக்க பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் காத்திருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பாதிப்பு இல்லைங்க. போட்டி சின்ன சின்னதாக இருந்தாலுமே இந்த நேரம் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான். தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் முன் யோசனையோடு செய்யணும். எது செய்கிறதா இருந்தாலும் அனுபவப்பட்ட விஷயத்தை தாராளமாக செய்யலாம். ஆனால் அனுபவம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக அந்த நேரம் இருக்க பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். தேவை அதிகம் தான், அதுக்காக கடனை வாங்க முயற்சி செய்கிறது வேண்டாம். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்காதீங்க. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த நேரம் வேலையில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வேலையில் பாராட்டு கிடைக்கும், ஆனால் அலைச்சலை கொடுக்குற மாதிரி தான் இந்த நேரம் உங்களுக்கு இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் பாதிப்பு இல்லைங்க. குடும்பத்தில் நல்ல நிலைமை தான். கருத்து வேறுபாடு இருந்தாலுமே பெருசாக பாதிப்பு தராது. வீட்டில் இந்த சொந்த பந்த வருகையெல்லாம் இருக்கும், அதனாலே கொஞ்சம் செலவு கூடி வரும். அதே மாதிரி இந்த அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க. உங்கள் குடும்ப விவகாரத்துலையுமே மற்றவங்களுடைய தலையிட்டு அனுமதிக்காதீங்க. மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். இந்த வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும். ரொம்ப தூரம் பயணமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் நீங்கள் மேற்கொள்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பு தான். ரொம்ப ரொம்ப முக்கியமாக சூரிய பகவான் ராசி எழுதி இருக்கிறதால சிவ வழிபாட்டை மறந்துடாதீங்க. தூங்கி எழுந்ததுமே நீங்கள் இந்த நேரம்
சூரிய பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க வெத்தலை மேலே ஒரு வாழைப்பழத்தை வச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை வணங்கி அந்த பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு எந்த தடை இருந்தாலும் நீங்கள் பல வகையிலையும் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் குலதெய்வ கோவிலுக்கு போக மறந்துடாதீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்கள், சர்க்கரை பொங்கல் படையலிட்டு மற்றவங்களுக்கு அதை கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி இந்த அமாவாசை நாட்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வீட்டில் முன்னோர் வழிபாட்டை செய்ய பாருங்கள். முன்னோர் வழிபாட்டை செஞ்ச பின்னாடி நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் செய்கிறது நல்லது. இந்த குடை, இந்த செருப்பு, இந்த போர்வை, உங்களால் முடிஞ்ச இந்த துணிமணி கூட நீங்கள் வாங்கி உங்களால் முடிஞ்ச ஒரு நபருக்காவது நீங்கள் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய சிரமங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.